அவர்களே இந்த வெற்றி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவர்களே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற போது ஆரம்ப நிலையில் பல தடுமாற்றங்களை சந்திக்கிறார்கள். வந்தே மாதரம் பாடலை பாடி 3வது தமிழ்தாய் வாழ்த்துக்கு அவர்கள் இடம் கொடுத்த போதே அவருடைய ஆட்சி நிர்வாகம் எவ்வாறு இருக்கும் என்ற அச்சம் பரவலாக ஏற்பட்டு விட்டது. இந்த நிலையில தான் நாம் இந்த அரசுக்கு என்ன ஆலோசனை வழங்குறோம்னா, புதிதாக நீங்கள் பொறுப்புக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் நெருக்கடி கொடுக்க எதிர்க்கட்சியில் யாருமே விரும்பலை, நீங்கள் நல்ல முறையில் ஆட்சி செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வேணும்னா இதற்கு முன்பாக ஆட்சி இருந்தவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதில் எந்த தப்பும் இல்லை. அதற்காக ஒரேடியாக அமைச்சர்களை கூட நியமிக்க முடியாமல் தடுமாறுவது ஏன் என்று தெரியவில்லை. குறிப்பாக சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விசிக, காங்கிரஸ்லாம் நல்லெண்ண அடிப்படையில் ஒரு குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்ட காமராஜ் அண்ணன் அவர்களும் அதிமுகவிலிருந்து புதிதாக ஒரு குழுவாக செயல்படக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்களின் தலைமையிலான ஒரு குழுவும் இந்த ஆட்சிக்கு ஆதரவு அளிச்சிருக்கு. இன்னும் வேறு யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி காத்திருந்து அதற்கு பிறகு அமைச்சரவை கொடுக்கலான்னு ஒரு காத்திருக்காரா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு வாரத்தில் நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. உடனடியாக உங்களுடைய அமைச்சரவையை நீங்கள் அறிவிங்க, அதன்படி மக்கள் நல பணிகளை நீங்கள் தொடருங்கன்னு சொல்கிறோம். ஒரு 6 மாத காலத்துக்கு இந்த அரசை விமர்சிக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இது ஒரு புதிய அரசுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும். காமராஜர் அப்படி தானே சொன்னார்,